இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ஈஸியாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரோட்ல பைக்கை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா ஓட்டுவாங்க. அப்படிங்க திடீர்னு என்ன சட்டையை போடாம போயிட்டு இருக்கான்? இது எங்க இருந்து வந்தானே தெரியல. ஒரு சரக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த சரக்கு தான். இந்த ரெண்டு ரோடையும் இங்க கிராஸ் பண்ண இடமே இல்ல. ஆனாலும் சரி, ஓ பைக் இது ஏதோ வீடியோ கேம்ல ஜம்ப் பண்ற மாதிரி. இது மத்த பைக்லாம் இது நல்லா அதுக்கேத்த மாதிரி. இவ்வளவு காண்டானார்னு தெரியுமா? பாருங்க, சாதாரணமா இந்த லேன்ல போயிட்டு இருந்த இந்த கார் திடீர்னு இண்டிகேட்டரே போடாம அசால்ட்டா இந்த கார் லெஃப்ட் வந்தது. இண்டிகேட்டரே போடாம திரும்பி அடப்பாவி விழுந்துருப்பா, செத்துருப்பான். ஒரு செகண்ட் பைக் ரைடர் பீதி ஆயிட்டாப்ல. அப்படி பண்றாங்க. ஒருத்தர் பைக்ல ஒய்ஃபை கூட்டிட்டு போகும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல. சும்மா அவர் அடி பொழந்து கட்டுறாங்க. எங்கேயாவது சாத்திர போறான். என்ன அடி? ரோட்ல இந்த அடினா அப்ப வீட்ல செத்தா மனுஷன் புடிச்சிட்டு அடிக்குது. ஐயய்யா, இந்த மாதிரி வரிசையா வண்டி போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் ரோட கிராஸ் பண்ணுவாங்களா? என்ன நினைப்புல அது கிராஸ் பண்ண வந்துச்சுன்னு சத்தியமா தெரியலங்க. ரெண்டு பேரும் திட்டிட்டு வர போகுது. அக்கா பைக் எல்லாம் சீனா ஓட்டிட்டு வந்தாங்க. நிப்பாட்டதான் தெரியாது. அதான் நிப்பாட்டது இல்ல, வெயிட். இத்தனை பேர் முன்னாடி விழுந்துட்டு அச்சச்சோ, இது கொஞ்சம் ஹைட் வெயிட் வேற. ஒண்ணுல யானைக்கு அடிச்சு இருக்கும், அவ்வளவுதான். இவர் தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சு பைக் ஓட்ட கத்து கொடுத்திருந்திருக்காரு. அது போச்சு, அவ்வளவுதான். ஒருத்தருக்கு தான் புடிங்கிட்டு போயிடுச்சு வண்டி. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. எங்க இந்த பஸ்ஸ பின்னாடி இருந்து ஒரு கார் ஓவர்டேக் பண்ணும்போது எதிரில வந்தவன் பயந்து கடுப்பாயிட்டான் போல. அடிச்சு விட்டான். ஆனா அவர் செஞ்சது சரியா தப்பான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பயத்துல கூட திருப்பி இருப்பாரு. இல்ல வாண்டடா தான் இது. அவன் ஓரமா ஒதுங்கி அதுக்கு திருப்பி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டாப்ல. லெஃப்ட்ல போனா தேவையா இது? இந்த பொண்ணு பார்த்த வேலை இருக்கே. பைக் பார்க்கிங்ல நான் ஸ்கூட்டியை நிறுத்தும் போது சைட் ஸ்டாண்ட் போடாம போச்சு. எல்லாம் வண்டியும் முடிச்சிடுச்சு போங்க. தள்ளி விடுங்க. வந்து இந்த மாதிரி சைக்கிள் இதெல்லாம் தள்ளி விடுங்க. சீட்டு கட்டு மாதிரி விழுந்துடுச்சு. கார்ல பொண்ணை பார்த்ததும் தலைவன் சீன் போடலாம் நினைச்சு ஐயோ தேவைதான்டா உனக்கு. அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அக்கா பாஞ்சு பறந்து போறாங்கல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல பண்ண சம்பவம் அப்படியே போகுது. முன்னாடி போன லேடி இண்டிகேட்டர் எதுவும் போடாம சடனா திரும்பிட்டாங்க. ஐயோ, கார் டிரைவர் சூதானமா தப்பிச்சாரு. கார் கவுந்திருக்கோம்லனா அவங்காலியா இருப்பான். இங்க போற ஆபத்து தெரியாம பைக்ல பேர் ஏறி போயிருந்தாங்க. தூக்க போறான். பைக் ஓட்ட தெரியாதா? ஆனா பின்னாடியே போலீஸா பாத்துட்டாரா? சார் அவனை புடிச்சு ஜெயில
பைக்ல லைட் எரியல, அதை எப்படி எரிய வச்சிருந்தாருன்னா ஆஹா. அடிச்சோன்னே எரியுதா? ஆமா, சில பைக்ல அப்படி இருக்கும், அதாவது லூஸ் கனெக்ஷன் ஆகும். அருணாச்சல் பிரதேஷ் மலைப்பகுதியில இவர் பைக் ஓட்டிட்டு வரும்போது வழியில ஐயையோ. ஆட்டு எருமையா? சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. அடிச்சு தூக்கிரும். A few moments later. நவரவே மாட்டேதுங்க. அது பயப்படாதுங்க. என்னதான் அவர் ஆக்சிலேட்டர் திருகுனாலும் அது நகர்ற மாதிரி தெரியல. தட்டி விட்டுரும் டக்குன்னு. கொஞ்ச நேரத்துல யாருமே அவரு இல்ல. திரும்பி போயிட்டாரா? ஐயோ. நிறைய கப்புள்ஸா பைக் ட்ரிப் போவாங்க. அப்படி ஒரு ட்ரிப்ல இவர் ஒரு பொண்டாட்டிய நம்பி பைக்க ஓட்ட கொடுத்தாங்க. ஐயோ, கிடைச்சது அதிர்ச்சி மட்டும்தான். பேத்து கூட பிடிக்க. ரோட்ல பொண்ணுங்க பக்கத்துல வண்டி ஓட்டுனா ஐயோ, எப்பவும் ஆபத்து தான். பெட்ரோல் போட அந்த கார் கடியில தீ பிடிச்சிருச்சுன்னு லைட்டா staff எல்லாம் சேர்ந்து அணைச்சிட்டு இருந்தாங்க. லைட்டு கீழே தொங்குதுன்னு நினைக்கிறேன், அந்த மஞ்சள் கலர் லைட்டு. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியும் அந்த தீ அணையவே இல்ல. ஓனருக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தா இந்த பேர் எவ்வளவு புகையாக்கி விட்டானான்னு. இப்பதான் ஓனர் வரானா? அதான், அதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே தெரியாது, லைட்டுக்குள்ளேயே அது தெரியாது. வண்டியோட ஃபாக் லைட்டுங்க. அது கீழே இருக்கு, இறங்கி போச்சு. இந்த பேரு அங்க இருக்கு, இது இங்க எல்லாம் கீழே இறங்கி போச்சு. அதுலதான் தீ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டான். இன்னும் நாட்டுல மழை பெய்யுது. ஐயோ. ஏன்னு பாருங்க. ஓ. இந்த போலீஸோட செயலை பாராட்டி கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். மலைப்பாதை வழியா இவர் பைக்ல ரைடு போயிட்டு இருக்கும்போது ஐயோ, ஆத்தி சிறுத்தை இவரே வந்துடாது துரத்திட்டு. துரத்துச்சுன்னா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு பசங்க போக முடியாது. அசால்ட்டா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. யாருக்கு பதுங்கிட்டு இருக்கு? அங்கதான் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்தா ஐயோ, அடப்பாவத்தை. எப்படா அது மாட்டாங்க? மாதிரி பைக்கர்ஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு பொண்ணு 11 PM to 1 PM வரை தூங்கி இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம் அந்த பொண்ணு தூங்கி இருக்கும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். புது வண்டி வாங்கி பின்னாடி என்னென்னமோ எழுதி பார்த்திருக்கேன். ஆனா இவர் ஹைலைட்டா என்ன எழுதி மாமியாரே துணி வாங்கி கொடுத்தாங்களா? அதான் நினைக்கிறேன். வரதட்சணையா? அப்படி இருக்கும் மேபி. பொழைச்சுப்பயா நீயே, நல்லா பொழைச்சுப்ப. பெட்ரோல் பங்க்ல இந்த லேடியோட பைக் விழுந்துடுச்சு. சரி, அதை தூக்க போகும்போது அங்க ஒரு லேடி போட்டு முதல்ல உன் வண்டியே பாரு. வேடிக்கை பார்த்து என்னது நீங்களும் அப்படி நினைச்சீங்க? என்னது இது? ஏதோ இது விழுற மாதிரி. அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. அது இந்த ஓகே, காமெடியை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்திருப்பீங்க. தெரியல. சந்தானம் படத்துல காமெடியா பண்ண விஷயத்த இவர் நிஜத்துல பண்ணிட்டு இருக்காருங்க. கரெக்ட். அவர் ஒரு பக்கமா போறாரு, வண்டி ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. அவருக்கு சாஞ்ச மாதிரி இருக்கு போல இருக்கு, அப்படியே சாஞ்சிட்டே போறாரு. ஆள் போயிடுவாரு அங்க எங்க. எங்க ஊந்துற போகுது? இடிக்கிற மாதிரி கண்டிப்பா போறாரு. விடுவாரு. ஆனா இடிக்க மாட்டாரு. உழுவுற மாதிரி இருக்கு, ஆனா உழ பைக்ல மாட்டேன். வந்த ரெண்டு பொண்ணுங்க பஸ் நிறுத்தி டிரைவர் கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்க. எதுக்கு? இவங்க பைக் ஓட்டுற திறமைக்கு பஸ்ஸையே நிறுத்தி சண்டை போடுறாங்கன்னா ரொம்ப தைரியம் தான். தெரியலையே ஒன்னும். மேபி பஸ்ல ஏதாவது தப்பா கூட ஓட்டிருக்கோம். ஒரே சும்மா எல்லாத்துக்கும் girls. இது தெரியாம முயற்சி சொல்றேன். பண்ணாரு, ஆனா எந்த பலனும் இல்ல. பெட்ரோல் பங்க்ல ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போட வந்த பையன் அவ்வளவுதான், இடிச்சு தள்ளிட்டான். அடப்பாவி, பைக் ஓட்ட தெரியுமா தெரியுமா? திருக்கா திருக்கிட்டான். ஆட பைத்தியம் பாவம். பொண்ணுங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதங்கிறத வண்டியை திருப்புறத வச்சு ஆமா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா.
இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பார்த்தானே, ஐயா திருப்பிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பின்னாடி வந்த 3 பேர் பெட்ரோல் போட்டு போயிட்டாங்க. சாரு இன்னும் திருப்பிட்டு இருக்கேன். நடக்குது. இந்தோனேஷியால ஒரு பஸ்ஸ பார்க்க கருப்பு தேர் மாதிரியே இருக்குதுங்க. பஸ்ஸா ஃபுல் பிளாக்கா? தெரியாது. ஏய் லூசு பயலே, அட ஜம்முன்னு போகுதே. பாக்க சூப்பரா இருக்கு. ஆனா இது ரிஸ்க் தான். நைட்ல பைக்ல ஏறலான்னு காலை தூக்கி போட்ட பொண்ணு பேண்ட் கிழிஞ்சு போச்சா? கொழுந்துட்டு அச்சச்சோ, ஓ ஹைட் கம்மி. அந்த பள்ளத்துல அந்த காலை பின்னாடி அது வச்சாங்க. இருக்கறனால கஷ்டம். இல்லனா காணாது. கரெக்டா பழத்துல இருக்காது. இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ ஓட்ட கிடக்குது. உள்ள பொண்ணை பார்த்துட்டு காரை விட்டு சொருவி வேற? செவுத்துல. அப்படியா? இல்லையா, அப்படி காட்டுறாங்க. இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டுட்டு வேகமா நோ யூ-டர்ன் போட்டிருக்கிற இடத்துல யூட்டன் அடிச்சிட்டா? கரெக்டா யூ-டர்ன் எடுக்க அட போயிருந்தது. லூசு. யாரு ஒண்ணு போகுது? போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் போகுது. அதுவும் வண்டி எங்க இருந்து எங்க பாஞ்சிருக்குன்னு பாருங்களேன். அப்பப்பப்பா. கொஞ்சம் பயம்தான். என்ன இப்படி நிக்கிறாரு? அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட பேக் சைடா? இவர் புதுசா பைக் வாங்கினதும் முதல்ல என்ன பண்ணாரு? அட பாவி. கொஞ்ச நாள் இப்படித்தான் இருக்கும். எலக்ட்ரிக் காரை பவர் ஸ்டேஷன்ல சார்ஜ் போடுவாங்க. ஆனா இங்க பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. அது என்னது? ஃபேன்ல சார்ஜ் போட்டிருக்காங்க. ஃபேன் வந்து அந்த ஸ்பீட்ல ஓடும்ல, அதெல்லாம் சார்ஜ் வருமா? நல்ல ஐடியாவா கரண்ட் வருமா? அது அப்படியே பிளக் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சம்பந்தமா படிச்சிருப்பாங்க. பைக்ல கிளம்பும் போது தூக்கிட்டானா? அதான் தூக்கிட்டான். நல்லா வருவாரு. லைட் மட்டும் குறைச்சு சொன்னீங்கல்ல? என்ன ரெண்டடியிலே பைக்கோட இல்ல கவுந்துட்டேன். இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் பார்த்தோன்னா பொண்ணுங்க தான் இருக்கு. இதாங்க ஹைலைட். இங்க யார் வழி விடுறதுன்னு ரெண்டு கார் கிழிஞ்சிரும். ஓரமா தான் போறது. கொஞ்சம் 2 பேர் பின்னாடி ஈகோ. நீ பின்னாடி போனா நீ பின்னாடி போ. போட்டு இல்ல நின்னுட்டாங்க. உண்மையிலே சண்டை அந்த மாதிரி பண்ணுவாங்க. லைட்ட போட்டு டிராபிக்லயே நின்று சண்டை போட்டுட்டு இருக்கணும். கண்ணுல அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த ரயில்வே கேட்லாம் போடுவாங்களா, அப்ப இந்த மாதிரி தான் சண்டை நடக்கும். இப்ப நாங்க பாக்குறேன். நான் பாத்துருக்கேன். ஸ்கூட்டில போற இந்த பொண்ணு இண்டிகேட்டர்லாம் கரெக்டா ரைட் சைடு போட்டுடுச்சு. லெஃப்ட் சைடு போயிரும். ஆனா திரும்பினதுதான் Right. லெஃப்ட் சைடு. ஹெல்மெட்டுக்கு போலீஸ் பிடிக்கிறத பார்த்து இந்த பொண்ணு வண்டி அப்படியே திருப்பிடுச்சு. போலீஸ் நிக்கிறாரு. சிம்பிளா போட்டோ எடுத்துக்கிட்டாப்ல வண்டி நம்பரை. நல்ல வேலைப்பா. தப்பிச்சிட்டான்னு நினைச்சிருக்கோம். வீட்டுக்கு வந்துரும். கடமையே செய்யும். அட கடவுளே. ரோட்ல டிசைனா பைக்க பாத்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு டிசைன்ல பைக்க பாத்திருக்கீங்களா? நீ டயர் திரும்பி இருக்கான் சைடு. மாறி திரும்பிட்டு இருக்கு. ஏய் மாடலே தானா? ஒண்ணு ஒவ்வொரு பக்கம் இல்ல, இருக்கு. ஏதாவது விழுந்து அப்படி ஆயிருக்குமோ? எல்லாம் இந்த டிராபிக் போலீஸ்க்கு தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். கவர்மெண்ட் பஸ்ஸே நோவேல வந்தாலும் திருப்பி அனுப்பிட்டாப்புல. இல்ல அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர்ல. இப்பதான் தூக்கிட்டாங்க நிறைய. இவர் பைக்க வீட்டுக்குள்ள ஏத்தும் போது வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பாகி விழுந்துட்டாரு. உடனே இந்த பொண்ணு சரி பைக் எடுத்துட்டு உள்ள ஏத்த ரெடி ஆயிடுச்சு. எங்கேயோ போகுது? வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா விழுந்து வாங்கி கட்டிக்க போகுது இந்த பொண்ணு. ஓ ரவுண்ட் அடிச்சுட்டு வருதா? நான் வேற எங்க போயிடுச்சுன்னு நினைச்சேன். கோட்டை கத்து கொடுத்துருக்காரு. அப்போ ஐயோ, நாய்க்குட்டி நிக்குது. போச்சு போச்சு. அவ்வளவுதான் நாய். அக்கா வண்டியை கொண்டு ஒரே சொருவா சொருவிடிச்சு போங்க. நாயெல்லாம் போடுது. போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு இதுக்குதான் நான்லாம் பைக் கருமா உடனடியா பதிலடி கொடுத்த சம்பவம் தான் இது. என்னாச்சு? ஓ இடிச்சிட்டானா? எஸ்யூவி டிரைவர் அவன் பாட்டுக்கு நிக்காம போயிருந்தான். ஆனா சில செகண்ட்ஸ்ல என்னாச்சு? ஓ அந்த பள்ளத்துல போய் விழுந்துட்டான். பைக்ல அங்கேயும் சாப்பாடு தப்பிக்கணும்னு delivery பண்ண வந்தவரு ஐயோ,
என்னடா எங்க வந்து அங்க சொல்லிட்டு தப்பிச்சு இருக்க? இங்க மாட்டிக்கிட்டாரு பைக்கோட. எதுக்கு இவ்வளவு பெருசு இது அதோட பண்ணி முடியலையே, கூடவே ஏய், இது கார் வந்துட்டு நிப்பாட்டுறதுக்கு. ஃபுட் எடுத்து வந்திருக்காரு, அதுவும் வந்துட்டு. பைக்ல ஃபேமிலியோட போன இவர் அசால்ட்டா ஓவர்டேக் பண்ணிடலாம்னு நினைச்சு ஆச்சு. இதெல்லாம் ரிஸ்க். என்ன நினைச்சிட்டு ஓட்டுறாங்க? அதனால அவர் நிறுத்திட்டாரு. இது லாரி தப்புலாம் இல்ல, இது இவரு தப்பு. ஓவர்டேக் பண்ணா நிப்பாட்டிட்டான். நல்லவனா இருப்பான் போல இருக்கு. போ பனி பனி. சறுக்கிட்டு போகுது. அது வீடு காலியா இருக்கும். இப்படிதான் போகணும் போல இருக்கு. இல்ல ஓட்ட தெரிஞ்சுதான் ஓட்டுறாங்க. பைக்கோ காரோ ஹைவேல ஓட்டும் போது, அதுவே ஸ்டேட் ஹைவேல ஓட்டும் போது ஆடா பாவிகளா, எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு எங்க வராங்க? உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டணும் போல. ஆமா ஆமா, பயமா இருக்கு. நம்மளும் ஒரு லாரி ஓட்டுனாதான் தள்ளி போவாங்க போல இருக்கு. ஆட்டோக்காரங்க பண்ற அலப்பற இருக்கே. ஆமா ஆமா, இந்த ஆட்டோக்காரர் நாட் ரோட்ல ஸ்டாண்ட் பண்ண போய் போலீஸ் மாட்டிக்கிட்டா அஞ்சு போ, அவ்வளவுதான். போயே சும்மா போயிருக்கலாம்ல. அது ஏன் அவ்வளவு கருப்பா போகுது போக? அங்க பாரு. பிரிட்ஜ் வேலையினால தெரியல. இவர் சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் போன மாதிரி தெரிஞ்சுது. ஆனா திடீர்னு ஐயோ நம்மள நோக்கி வர்றான். அடே டேய் டேய் டேய், நல்ல வேலை இல்லைன்னா முடிஞ்சிருக்கும். ஆ, பொண்ணுங்க பைக் ஓட்டினாலே ஆச்சரியமா பாப்பாங்க. ம். அதுலயும் கல்யாண பொண்ணு ஓட்டினா சொல்லவா வேணும்? இப்பதான் போய் எக்ஸாம் எழுதுவாங்க, ஓட்டு எத்தனை பேர் போடுவாங்க, பைக் அதிர்ச்சியா பாக்குறாங்க பாருங்க. பாக்கன்னே பண்ணுதுங்க. அதான் முன்னாடி ஒரு கேமராமேன் போயிட்டு இருக்கான். எத்தனை பேர் குளத்துல எத்தனை பேர் ஓட்டு போட வர போறாங்கன்னு தெரியல. வாய்ப்பு 3 பொண்ணுங்க சேர்ந்து பக்கத்து ஓட்டு வீட்டு போட்ட கூட மாங்காவை கல்யாணம் பண்ணு. குருட்டுத்தனமா பறிச்சிருந்தாங்க. ம். பறிச்சதெல்லாம் சரி, சரி. ஆனா பண்ண சம்பவம் ஐயோ அது ரொம்ப ஒரு வீக்கா சந்தர்ப்பம் இருந்திருக்கு போல இருக்கு. அவர் பாட்டுக்கு பைக்ல வெளியே வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு ஏண்டா அவன் நீயே தான்டா விழுந்த. ஒரு பைக்ல இவ்வளவு கூடவா அடுக்கி வச்சுட்டு ஐயோ. போறது? இது ஏஐ மாதிரி இருக்க, அப்படியா? ஒரிஜினல் மாதிரி இல்ல. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு போக மேடையில முடியாது. அவசரப்பட்டு பைக்கை ஏத்த போய் ஐயோ சூ, வந்துட்டாரு. காலையில கார் என்ன எடுத்துட்டு போயிட்டே இருக்க? கொஞ்சம் தூரம் போனதும் ஐயோ, பாம்பு. திறந்து வச்சுட்டு போன கிளாஸ் உள்ளுக்குள்ள பூந்துருக்கு. கண்ணாடிக்குள்ள இருந்து தலைய வந்திருக்காப்புல. செம்ம டிராபிக், யாராலையும் போக முடியல. ஆனா இந்த பைக் ரைடர் மட்டும் எப்படி வித்தியாசமா யோசிச்சிருந்தாருன்னு பாருங்க. எப்படி போயிட்டாரா? அவ்வளவுதான். அக்காவோட தில்ல பார்த்தது இல்லையே, ராங் சைடாவே இருந்தாலும் தைரியமா போவாப்புல. ஐயோ அது ஓரமா தான் போய் தொலையமா. யாரு எவ்வளவு கிட்ட? பாதுகாப்பு நினைச்சு லாரிக்கு பின்னாடி இப்படி ஓட்டிட்டு போறாரு. ஒரு பிரேக் போட்டா முடிஞ்சது. சடனா லாரி பிரேக் போட்டா அவ்வளவு சொருவிடுவாங்க. இப்படி நீங்க யாரும் வண்டி ஓட்டாதீங்க. எதுக்கு இப்படி போறாங்க? பைக்கோட சஸ்பென்ஷன் எல்லாம் எல்லா பைக் கம்பெனியும் இந்த ரோல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க போல. ஓஹோ, ஓ அந்த பைக் இங்க ரோடே இப்படிதான் இருக்கா? அட இந்த லேடி காரை எப்படி திருப்பி இருந்ததுன்னு பாருங்க. எந்த நாடா இருந்தாலும் பொண்ணுங்க இப்படித்தான் போல. இங்க பாத்துட்டு அப்படியே அங்க பார்த்தா ஃளைட் லேண்டிங் ஆகுதுனாக்க வெளியில இருக்கிற சக்கரம் உள்ள இருக்கிற சக்கரம் வெளியில வரும். உட்கார்ந்து இருக்கிற 2 கால அந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடி நீட்டிக்கிட்டு காடு. இந்த பொண்ணுக்கு ரெட் சிக்னல் விழுந்தா நிக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க
எந்த சைடு நிக்கணும் இல்லையா? ஆடா லூசு, எந்த சைடு நின்று இருக்கியா? அந்த பொண்ணு ஆப்போசிட் லைன்ல நடுவாட்டுக்கு ஐயோ நின்னுட்டு இருக்கு. மாட்டிக்கிச்சு நல்லா. நடுவுல போய் நின்னு லாரி வரும் மேல ஏறினா போ. இங்க இந்த கல்யாண பொண்ணு ஓட்டுறது போச்சு. என்ன பைக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னது ஸ்கூட்டியா? இல்லையா? மலைப்பாதையில பைக்ல போகும்போது கூட்டியா? அட போய் அங்கிட்டு. சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? சரி, என்ன இது? ஜாலியா கொடுத்துருக்கு. எங்க ஒரு சிறுத்தையும் ரோட்டோரமா உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. அங்க பாரு அவரு. தும்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நைட் டைம்ல தெரியாது. மெதுவா பொதுவா வந்தாங்கன்னா ரோட்ல தானே மாட்டாங்க. வண்டி ஓட்டுவோம். ஆனா இவங்க எங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அட கடவுளே. சுத்தி போறதுக்கு மாற்றப்பட்டு இத ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போறதுக்குன்னே வச்சுட்டாங்களா? இல்லையா, ஏதாவது இவங்க இது மாதிரி போட்டிருக்காங்களே, ஈஸியா கடந்து போறதுக்காக வச்சிருக்காங்க. அதாவது இவனை பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலையில எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டாங்க போல. பாவம் முதுகு வலிக்குது. ரொம்ப நேரம் ஓடுது. இங்க ஜேசிபி ஏத்திட்டு வந்த ட்ரக் டிரைவர் போட்ட பிரேக்ல போடா தம்பி பிரேக். ஐயோ கொண்டுச்சா? கார் மேல விழுந்துட்டியா? தெரியல. அவர் கராஜ்ல ஒரு கார் வண்டியை சரி ஆ, பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்டார்ட் தான் பண்ணாரு. போச்சு 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 போச்சு. திருப்பாத கார்ல போயிடு. இன்னும் டிராபிக்கா? வண்டியெல்லாம் வரிசையா நிக்குது. நம்ம ஊருக்காரங்க டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. என்ன கியூ நேரா பெட்ரோல் பங்குக்குள்ள பெட்ரோல் போகுது. ஐயோ. சரி என்னதான் நடக்குதுன்னு உள்ள போய் முன்னாடி பாப்போம். அப்படி நடந்ததா? அடடா எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க பெட்ரோலுக்கு. ஆனா இப்ப உண்மையாயிரும் போல இருக்கு. ஆமா. இங்க ஒருத்தர் தண்ணி கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பார்த்தா அது. என்னடா தண்ணியை நிரப்புற மாதிரி பெட்ரோல் நிரப்பிட்டு இருக்கீங்க. இந்தாம ஒத்து பாரு. வந்து கேக்குறாங்கன்னு குடுக்குறாங்க. மனசுல நீங்க இவர் தான் ஹைலைட். இவர் எதுல பெட்ரோல் வாங்குறாருன்னு பாருங்க. அடப்பாவிங்களா. நார்த் சைட்லாம் எதுல பெட்ரோல் வாங்குனாங்கன்னு தெரிஞ்சா உண்மையிலே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. வாட்டர் 1000 டேங்க். லிட்டர் தண்ணி டேங்க கொண்டு வந்து அதுல பெட்ரோல் வாங்கியிருந்தாங்க. 95,000க்கா? ஆத்தி. அடப்பாவிங்களா. இத பார்த்துட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கேன் எடுத்துட்டு. அது நார்த் சைடுலாம் பெட்ரோல் ஒரு ஊர்ல எல்லாம் ஆமா, இவனை பண்ணியே காலி பண்ணிருப்பாங்க. பெட்ரோல் பங்குக்கு. அதான் காலியா இருக்கு. நார்மலா பண்ணியிருந்தா இருந்திருக்கும். இந்த ஊரு கூட இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போய் காலியா இருக்கு. சின்ன குண்டா. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ். இதுல எரியக்கூடிய நெருப்பு பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல எரியற மாதிரி எரியும். ஆனா இது முழுக்க முழுக்க கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அடுப்பு. இனிமே இந்த கேஸ் அடுப்புலாம் தூக்கி போட்டுருங்க. இந்த ஒரு இது உண்மையா இது? தெரியலையே. ஆனா கரண்ட் போகும். அதெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த பொண்ணுங்க ஓட்டுறதுலாம் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு அதாவது அந்த திருப்புறது உண்மையிலே நானே பார்த்தேன். பெட்ரோல் பங்க்ல நான் எங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி போட்டுட்டு அவங்க அதாவது இப்படி திரும்பி அது இந்த சைடு போகணும் போல இருக்கு. திருப்புறாங்க. நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்த 3 பேர் போட்டு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. திருப்புறாங்க திருப்பி அங்க இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் திருப்பிட்டு ஹெல்ப் பண்ணலாம் மொத்தத்துல. ஒண்ணுமே இல்லையா, பின்னாடி ஃபுல்லா பின்னாடி வந்துட்டு ஒரு திருப்பலாம். கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிட்டு இருக்காங்க. இதுவே எப்படின்னா இப்ப கார்லாம் ஓட்டினா என்ன ஆகும்? ஆமா ஆமா. ஆனா எல்லா இதுலயும் இருக்காங்க. அதாவது பசங்களையும் இருக்காங்க. பசங்களையும் இந்த மாதிரி சொதப்புற கண்டமணிக்கு ஓட்டி இடிக்கிறவங்களும் இருக்காங்க தெரிஞ்சு. ஆனா இதெல்லாம் ஒரு கப்பிள்ஸ் போய் இந்த லாரிக்கு நேரா போனது அதெல்லாம் ரிஸ்கான விஷயம். அதாவது அது எல்லா லாரிக்காரனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். டக்குன்னு அவன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் கவலைப்படாம. அந்த மாதிரி கூட இருக்கலாம். பொண்ணுங்க நான் பார்த்த வரைக்கும் ராங் இதுல போவாங்க.
இந்த சைடுல இண்டிகேட்டர் போட்டு அந்த சைடுல போவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. திடீர்னு திருப்புவாங்க. ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து இது ஃபாஸ்டா போய் இடிக்கிறதுலாம் இந்த பசங்க தான் மோஸ்ட்லி ஆமா பண்ணுவாங்க. ஆமா ஆமா இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்னா அவங்க அப்படி ஒரு ஆமா வேலை ஆமா பண்ணுவாங்க. அதுதான் ஆமா மோசம். ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்